புதின் அவர்களுக்கு 40 நாள் டைம் இருக்கு. இந்த 40 நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம ரஷ்யாவை வந்து கம்பல் பண்ண முடியுமோ, ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி ரஷ்யாவை கொண்டு வர முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்னிங்ன்றதை கொடுத்திருக்காரு. என்னப்பா சொல்ற, புதின் அவர்களுக்கு 40 நாள் டைம் லைன்னா இதுக்குள்ள வந்து உக்ரைன் சீஸ்ஃபயரை ரஷ்யா கிட்ட கொண்டு வரணும். இந்த அளவுக்கு பெருசா பேசக்கூடிய அளவுக்கு உக்ரைனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அதுவும் 40 நாட்கள் கெடு விதிக்கிறதெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல முதல் முறையா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மாஸ்கோவுக்குள்ள தொடர்ந்து தாக்கக்கூடிய தைரியமா, இல்ல அடுத்த மாசம் நாட்டோ கூட்டமைப்போட ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதுவும் உக்ரைனை பத்தி ஸ்பெஷலா டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அந்த ஒரு தைரியமா? இதுக்கு நடுவுல யுத்த காலத்துல நிறைய மாற்றங்கள் நடந்து நிகழ்ந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 660 ட்ரோன்களை கிரீமியா மற்றும் ரஷ்யாவை நோக்கி உக்ரைன் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதுல 35 ட்ரோன்களுக்கும் அதிகமா மாஸ்கோவை நோக்கி வந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, எந்த ஒரு ட்ரோனு கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தல. பெரும்பான்மையான ட்ரோன்கள் 29க்கும் அதிகமான ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலமா கீழே டவுன் பண்ணப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வும் பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் ஷரன், டிபி ட்ரெண்டிங்ஸ். யுத்த காலத்தில் முதல்ல என்ன அப்டேட் கிடைச்சிருக்கிறத சொல்லி முடிச்சிடறேன். கடைசியாக அந்த 40 நாள் டைம் லைனை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து ரஷ்யா மற்றும் உக்ரைன் ரெண்டு பேருமே வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யா சார்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாப்ரோசிஷியா, கார்கிவ், கீவ் மற்றும் ஒடேசா இந்த 4 மாகாணங்கள்லையும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யா சார்பில் இன்னைக்கு உக்ரைனின் மீது அதிகபட்சமா 325 ட்ரோன்கள் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ பெரும்பாலும் வந்து ஷாஹிதோட ரஷ்யன் வெர்ஷனாக இருக்கக்கூடிய ஜெரானியம் ட்ரோன்கள், அதே மாதிரி சில டீகாய் ட்ரோன்களானது லான்ச் பண்ணப்படும். ஆனால் முதல் முறையா 120க்கும் அதிகமான ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ FPV ட்ரோன்கள் அழைக்கப்படக்கூடிய ட்ரோன்களை ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த FPV ட்ரோன்கள் ரஷ்யானால ஃபயர் பண்ணப்பட்ட அந்த ட்ரோன்களோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றதே 19 to 20 கிலோமீட்டர் தான். அப்புறம் எப்படி இது பாசிபிள் ஆச்சு? கீவுக்குள்ள ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, ஒடிசாவிலையும் ஜாப்ரோசிஷியாவிலையும் கார்கிவ் பகுதிகளிலும் தாக்குதல் நடந்திருக்கு. இதில் வந்து நடக்கிறது கூட பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கீவுக்குள்ள ரஷ்யானால எப்படி ஊடுருவி தாக்குதல் நடத்த முடிஞ்சதே இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு. அதற்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. சரிவர கிடைக்கல. ஆனா இவங்க எந்த டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, முழுக்க பவர் கிரிட்ஸின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் நான் காமிக்கிறேன். ஃபுட்டேஜ் ஆட் பண்ண முடியல. அது ஒரு சின்ன அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்கிறேன். உக்ரைனோட தலைநகரமா இருக்கக்கூடிய கீவோட புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மின் நிலையம். அந்த மின் நிலையம் உக்ரைனோட கேபிட்டலுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுல ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை பாதுகாத்தே ஆகணும். உக்ரைனுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் மிசைல் ஸ்ட்ரைக்னு வரப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி அவங்க அதை சுட்டு வீழ்த்தத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதனால ட்ரோன்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக, அதுவும் இந்த ஒன் வே சூசைட் ட்ரோன்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவு அதை சுற்றி அந்த மெஷ் நெட்வொர்க்ன்றதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். முள் கம்பிகளை போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷனை சுற்றி அந்த ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் ரஷ்யாவோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாக்டா அந்த ஒரு சின்ன ஒரு கட், அந்த பவர் ஸ்டேஷனுக்கு உள்ள சர்வீஸ்க்கு ஆட்கள் வந்து போவாங்கல்ல, அந்த ஒரு கேப் வழியா உள்ள ட்ரோன் அனுப்புறாங்க. அதுவும் உள்ள போனதுக்கு அப்புறமா ரொம்ப அதிகப்படியான மெனுவஸ் சின்ன கேப்களுக்குள்ள நுழைஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட் எந்த இடத்துல இருக்குமோ அந்த ஒரு பில்டிங்குள்ள நுழைஞ்சாங்க. இதை நான் வந்து முன்னாடி ஒரு ஃப்ரேமா முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அதோட எக்ஸாஸ்ட்ல சின்ன ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதன் மேல ஃபர்ஸ்ட் ட்ரோன் மோதி அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு வைட் ஓப்பனிங்கை உருவாக்குது. இரண்டாவது ட்ரோன் இந்த தாக்குதல் நடந்து முடிக்கிற வரைக்கும் FPV ட்ரோன்ல வரக்கூடிய அந்த ஃபுட்டேஜும் இருக்கு. அதே நேரத்தில் சர்வைலன்ஸ் ட்ரோன் மேல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. முதல் ட்ரோன் வழியை உருவாக்கி விட்டுருச்சு. இரண்டாவது ட்ரோன் அதே மாதிரி அந்த பகுதிக்குள்ள போய் எப்படி அந்த முதல் ட்ரோன் ஒரு வழித்தடத்தை ஃபாலோ பண்ணுச்சோ அதே ஒரு வழித்தடத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள ஊடுருவி ஒரு பிளாஸ்ட்டை உருவாக்குது. இதே மெத்தட்ல மட்டுமே நேற்று ரஷ்யாவோட ட்ரோன்கள் 100க்கும் அதிகமாக ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் உக்ரைனுக்குள்ள இருந்தே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் உக்ரைனுக்கு ரொம்ப ரிஸ்கியரான ஒன்று. ஏன்னா மிசைல் ஸ்ட்ரைக்ன்றதை ரஷ்யா டிபெண்ட் பண்றதை விட்டுட்டு உக்ரைனுக்குள்ள இருந்தே டார்கெட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உக்ரைன் தடுக்காம விட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டேமேஜ் உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராவுக்கும் அவங்களோட உட்கட்டமைப்புக்கும் ஏற்படும். இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா முதல் முறையா ரஷ்யா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது எந்த ஒரு விஷயத்தை உணர்த்துன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி ரஷ்யாவோட சில வெப்பன்ஸ் ஆஃபீஸர் இல்ல ரஷ்யாவோட சில ஆயுதம் ஏந்தி தாக்கக்கூடிய நபர்கள் உக்ரைனுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க. அதுவும் கீவுக்குள்ள ஊடுருவி இருக்காங்கன்றத இது ரொம்ப தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, உக்ரைன் பதிலுக்கு என்ன பண்ணாங்க? ஏன்னா இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். 600க்கும் அதிகமான ட்ரோன்கள் இது வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் நம்பரா இது பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைன் இந்த அளவுக்கு லான்ச் பண்ணது கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 400 ட்ரோன்கள் வரைக்கும் லான்ச் பண்ணாங்க. அது ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி போச்சு. ஆனா இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 600க்கும் அதிகமான ட்ரோன்கள் கிரீமியா மற்றும் மாஸ்கோ பகுதிகளில் அதாவது அந்த பகுதியை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல கிரீமியாவில் பெரிய ஒரு டேமேஜ். இந்த தடவை வந்து பார்த்தோன்னா கிரீமியாவை உக்ரைன் விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து அந்த கர்ச் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்துறது, அந்த கர்ச் ரெஃபைனரியின் மீது தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி கிரீமியாவை ஹெவியா பவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
கிரீமியாவுக்காக மட்டுமே 280 ட்ரோன்கள் இந்த 600 ட்ரோன்கள்ல ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் அத்தனையும் ரஷ்யாவோட 10 மாகாணங்களை நோக்கி வீசப்பட்டிருக்கு. இதுல மாஸ்கோவை நோக்கி மட்டுமே 30க்கும் அதிகமான ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கு. அப்படி வீசப்பட்டதுல பெரும்பான்மையான ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் மூலமா டவுன் பண்ணப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி டவுன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரே ஒரு இம்பாக்ட் கூட மாஸ்கோ ரீஜன்ல இன்னைக்கு ஏற்படல. இது ரஷ்யாவுக்கு சரி ஓகே, இது வந்து எதுவும் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தல இருந்தது. ரஷ்யாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இது இதோட நிக்கல. கிரீமியாவில் ஹெவி டேமேஜ்ன்றதை உக்ரைன் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரீமியாவை எப்படியாச்சும் திரும்ப எடுத்துடணும், இல்ல புதின் அவர்களை வந்து இந்த யுத்தத்துல யுத்த நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும்னா கிரீமியாவை ஸ்ட்ரைக் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்குன்றத ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ரஷ்யாவோட ஒரு கெமிக்கல் பிளான்ட்டும் ஸ்ட்ரைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட டுலா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நோவோ மாஸ்கோஸ் இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மற்றும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு. இதை நோக்கி உக்ரைனால 12 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கு. அதுல 9 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்றாங்க. அதாவது அங்க லோக்கல் மீடியால ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பவர் பிளான்ட் மற்றும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மற்றும் கெமிக்கல் பிளான்ட்ல தாக்குதல் நடந்த அந்த செய்தி ரஷ்யானால கன்ஃபார்ம் பண்ணப்படல. ரஷ்யாவோட லோக்கல் மீடியாஸ்ல வித் விஷுவல் எவிடன்ஸோட காமிச்சிருக்காங்க. 9 ட்ரோன்கள் டவுன் பண்ணப்பட்டு 3 ட்ரோன்கள் அதோட இம்பாக்டை கீழே ஏற்படுத்திருக்கு. 2 ட்ரோன்கள் கெமிக்கல் பிளான்ட்லயும் ஒரு ட்ரோன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்லயும். பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு இல்லைனாலும் தாக்குதல் நடந்திருக்கு. அதனால சில டேமேஜஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. இப்போ அவரோட அல்டிமேட் அந்த 40 நாள் கெடு விதிச்சிருக்கிறது தான். ஜெலன்ஸ்கி ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காரு? இந்த 40 நாட்கள்ல வந்து புதின் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா, அவருக்கு வந்து டைரக்டா புதின் அவர்களை நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அந்த மாதிரி எதையும் சொல்லலை. ஆனா 40 நாட்கள்ல ரஷ்யாவை நம்ம அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வைக்கணும். அதாவது நம்ம நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸில் எப்பா எனக்கு இந்த யுத்தமே வேணாம்னு சொல்லி ரஷ்யா இந்த இடத்துல அமைதியை நோக்கி திரும்பணுன்றது ஜெலன்ஸ்கியோட ஒரு மெசேஜாக இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெலன்ஸ்கினால தாக்குதலை ரஷ்யாவின் மீது அவர் நடத்தக்கூடிய தாக்குதலை ரேம்ப் அப் பண்ண முடியும். அதை ஒவ்வொரு நாளுமே நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி இவங்க பண்ணுறதை மட்டுமே சொல்கிறப்போ ஆப்போசிட்டில் ரஷ்யர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லை ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்றதை இவங்களால கெஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு பார்த்தோன்னா ஈரான் யுத்தம் முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப் அவர்களோட முழு கவனமும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் மீது தான் போகும். ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. திரும்ப வந்து ரஷ்யாவை வேர்ல்டு மார்க்கெட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ண விடுறது, இந்த பொருளாதார தடைகளை நீக்கிறதுன்னு சொல்லி பெட்டர் ஒரு ஆப்ஷன்ன்றதை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இந்த யுத்தம் தொடருதுன்றப்போ ரஷ்யாவுக்கு எதிராக இதே உக்ரைனுக்கு ட்ரம்ப் அவர்கள் சப்போர்ட் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதோட விளைவு தான் இன்டெரக்டாக நமக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது. அதுவும் நாட்டோட அடுத்த மீட்டிங் ஆனது ஜூலை மாதத்தில் நடக்க போகுது உக்ரைனை பேஸ் பண்ணி. அப்போ அத்தனை நாடுகளும் நமக்கு சேர்ந்து உதவுறப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தோன்னா நெகோசியேஷன் டீமில் நான் வந்து உட்கார அளவுக்கு ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் முன்னாடி உக்ரைன் ஒரு வெற்றியாளராக காமிக்கப்படணும். அப்படி வெற்றியாளராக காமிக்கப்படணும்னா டெய்லி உக்ரைன் மாஸ்கோ அடிச்சிட்டாங்க, உக்ரைன் ரஷ்யாவோட ரெஃபனரி அடிச்சிட்டாங்க, உக்ரைன் கிரீமியன் பிரிட்ஜ் அடிச்சிட்டாங்க, உக்ரைன் ரஷ்யாவோட ஏர்ஃபீல்டு அடிச்சிட்டாங்க, உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி உக்ரைன் ஏதாச்சும் காமிச்சிட்டே தான் இருக்கணும். அதோட ஒரு விளைவாக தான் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு. ஆனால் இவர் இது எந்த அளவுக்கு சீரியஸாக நினச்சி சொல்கிறான்னு தெரியல. 40 நாள் டைம்லைன் ரஷ்யாவுக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆனது ரஷ்யாவோட மக்கள் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இந்த ரஷ்யாவோட அரசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து புத்தினை இப்போ ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சதா செய்திகளானது வந்திருக்கு. எதுக்காக இன்னமும் உக்ரைனை ரொம்ப சாஃப்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உக்ரைனோட அந்த யுத்தத்தில் டாக்டிக்ஸை மாற்ற வேண்டிய நேரமானது வந்துருச்சு. உக்ரைனோட தலைநகரம் எப்படி மாஸ்கோ அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தடவையாவது உக்ரைனை ஃபீல் பண்ணி ஆக வைக்கணும். அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே யுத்தமானது போகிறப்போ நம்ம தான் நியூக்ளியர் டாக்டரின்ல அந்த ஒரு கேட்டகரியை மாற்றிட்டோம்ல. ரஷ்யாவோட த்ரெட் மாஸ்கோவுக்கு ஒரு த்ரெட் வருது, இல்லை ரஷ்யாவோட சிவிலியன்ஸ்க்கு எதிரான ஒரு த்ரெட்டாக அது கன்சிடர் பண்ணப்படுதுன்னா நம்ம நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணலான்னு அதையே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு ஹையர் அஃபிஷியல்ஸில் இருந்து எல்லாருமே இப்போ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா புதின் அவர்கள் இருக்க வரைக்கும் 99.9% உக்ரைனின் மீது அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படாது. அதற்கான முக்கியமான காரணம் இந்த யுத்தத்தை ஜஸ்ட் ரஷ்யா வந்து உக்ரைன் விசஸ் ரஷ்யானோ இல்லை உக்ரைனோட அதிபர் விசஸ் ரஷ்யான்றதையோ கட்டமைக்கல. எப்படியாச்சும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரஷ்யா பக்கம் திரும்பணும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பிரச்சனைன்னு காமிச்சு மக்களை ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்க வச்சாதான் அது உண்மையான ஒரு பஃபர் ஜோனாக இருக்குன்றது புதின் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஒரு உளவாளியோட சிந்தனை அந்த நாட்டை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட மக்களும் தன் பக்கம் நிற்கணுன்றதை நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைனா இன்னத்துக்கு ரஷ்யானால நான் சொல்கிறேனே ஒரு மாதத்தில் நடத்துகிற அட்டாக்கை ஒரே நாளில் நடத்தினாலே உக்ரைன் இன்னத்துக்கு ஃபாலோ ஆயிருக்கும். குறிப்பாக கியூன்றது அவங்களால காலி பண்ண முடிஞ்சிருக்கும். அவ்வளோ கன்வென்ஷனல் பவரையும் வச்சுட்டு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்கன்னா இதை தவிர்த்து வேறு ரீசன்றது கிடையாது. ஆனால் அதையும் குழி பறிக்கிற அளவுக்கு இல்லை கெடுக்கிற அளவுக்கு ஜெலன்ஸ்கியோட இந்த அறிவு பண்ணது வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வியை நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன். 40 நாள் டைம்லைன் புதின் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஜெலன்ஸ்கினால இந்த 40 நாட்களில் புதின் அவர்களை அமைதியை நோக்கி கொண்டு வர முடியுமா, இல்லை அதோட விளைவு அதுக்கு ரியாக்ஷன் ரஷ்யா கிட்ட இருந்து என்னவா வரும்னு உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்டாக்ஸை உக்ரைனால நடத்த முடியும் ரஷ்யாவுக்குள்ள. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஜெலன்ஸ்கி விசஸ் புதின் இந்த யுத்தம் ஈகோ வார அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கையும் மறக்காம சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த பிரது உங்கள் ஆர்கே.